திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் திருவம்பல சக்கரத்தில் 944வது பாடல் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஓம் என்றெழுப்பித்தன் உத்தம நந்தியை நாம் என்றெழுப்பி நடுவெழு தீபத்தை ஆமென்றெழுப்பி அவ்வாறறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. இதில் விளக்கமாக பாடல் 943 உள்ளபடி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்து தமக்குள் இருக்கும் இறைவனை குருவாக உணர்ந்து ஓம் என்னும் மந்திரத்தோடு நம என்கிற மந்திரத்தையும் சேர்த்து உச்சரித்து மூலாதாரத்தில் பிரணவ மந்திரத்தின் வடிவமாயிருக்கும் இறைவனை எழுப்பி விட்டு அதனோடு பாடல் 910 உள்ளபடி என்கின்ற மந்திரத்தையும் சேர்த்து ஜெபித்து மந்திரத்தை கைவரப்பட்டவர்கள் தமக்குள் இறைவன் ஓயாது நடனமாடும் திருச்சிற்றம்பல கூத்தை கண்டு பேரின்பத்தில் திளைத்திருப்பார்கள். கருத்து: ஓம் நம என்னும் மந்திரத்தை குருவருளால் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் சாதகர்கள் திருவம்பல சக்கரத்தை தமக்குள் தரிசித்து பேரின்பத்தில் இருப்பார்கள். மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் பாலச்சந்திர ஐயா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பாடல் திருவம்பல சக்கரத்தில் 35வது பாடல், திருமந்திரத்தில் 944. ஓம் என்று எழுப்ப தம் உத்தமன் நந்தியை, நாம் என்று எழுப்ப நடு எழு தீபத்தை, ஆம் என்று எழுப்ப அவ்வாறு அறிந்தவர்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. அதாவது நந்தியம் பெருமாள் நமது சிரசில், அதாவது பிரம்மாந்திரத்தில் வாசம் செய்கிறார் என்பது இதன் பொருளாகும். அவரை எழுப்புவதற்கு பிரணவ மந்திரத்தையும் அதே மாதிரி சிவமந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு எழுப்ப அவருடைய அருள் கிடைக்கும். அவ்வாறு அவருடைய சிவநடனத்தை நாம் அறிந்தால் பிறப்பு அறுக்கலாம். இதையே சிவவாக்கியர் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கடந்தபின் இனி பிறப்பதில்லையே என்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. கவேரிசி ஐயா. வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மந்திரம் ஓம் என்று எழுப்பி தம் உத்தம நந்தியை, நாம் என்று எழுப்பி நடுவில தீபத்தை, ஆம் என்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்ட மகிழ்ந்து இருந்தாரே. முதல் வரியில் சொல்லக்கூடிய ஓம்காரம் ஓம்காரத்தில் எழுப்புறது மூலமாக நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியை ஓங்கார எழுச்சியினால் நம்ம தூய்மையான அந்த இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடுறாங்க. நாம் என்று எழுப்பி, நாம் என்றுங்கிறத இதை அந்த நம சிவாய அப்படிங்கிறதான் இதை குறிப்பிடுறது. இந்த நம அப்படிங்கிறத இது இரண்டையும் கலந்து நமக்கு நடுவெளு தீபத்தினா குண்டலினியை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த சொல்லக்கூடிய இந்த சிவ மந்திரமான நம சிவய மந்திரத்தை நம்ம எழுப்புறது மூலமாக நம்மளுடைய இந்த வாசியும் பிரணவமும் இணைஞ்சிருக்கும். அப்போ நம்ம சிரசே சிற்றம்பலமாக காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தில் சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. சார், அது பிதாம்பரக்கண்ணன் சார். வாங்க சார்.
அனைவருக்கும் வணக்கம். திருமலர் திருவடியை போற்றி. இந்த பாடல் எளிமையா நமக்கு 3 எழுத்துல முடிச்சிடுறாரு. ஓமென்று எழுப்பி உத்தம நந்தியை. உத்தமம்னா இப்ப நம்ம தமிழ் சொல்லுல உத்தமம் என்ற வார்த்தைக்கு எதுலேயுமே குறைபாடு இல்லாத, அதுதான் மகாவிஷ்ணு உத்தம புருஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த உத்தம புருஷன்னா சார் பிதாம்பரக்கன் சார், ஒரு நிமிஷம். விந்தியா உங்களை என்னால கவனிக்க முடியல, எனக்கு பார்வை கிடையாது, அதனால வழக்கமா சொல்லிட்டேன். அவருக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. சரி, நன்றி, கோச்சிக்காதீங்க. நன்றி பிதாம்பரக்கன் சார், நீங்க தொடருங்க சார். நன்றி. சரிங்க சார். அதான் நான் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டீங்க, அதனால வந்துட்டேன். இல்ல, நீங்க தினந்தோறும் வரதால மனசுல இருந்தே கூப்பிட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அந்த ஓம் என்றும் எழுத்து, அந்த ஓம் என்ற அந்த எழுத்து எப்படி இருக்குன்னா, குற்றங்கள் அற்ற, மாசு அற்ற, அதாவது அதை எதுலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு, அதுதான் உத்தம நந்தியை அப்படின்னு சொல்லிட்டு போறார். இந்த விஷயத்த நந்தி பகவானுக்கு பகவான் அருளினார். அந்த நந்தி பகவான் நம்மளுடைய திருமூலர் பகவானுக்கு அருளினார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள்ல. இப்போ உத்தம நந்தினா உத்தம புருஷன், மகாவிஷ்ணு உத்தம புருஷன். அந்த மன்மதன் அந்த மனதுல ஒரு கணம் நினைக்கிறாராம், இப்படிலாம் இருந்தா இந்த மாய உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் மகாவிஷ்ணு நினைக்கிறாராம். அப்படி நினைக்கும் போதுதான் மன்மதன் பிறந்தார். மன்மதன் பிறக்கவில்லை என்றால், மன்மதன் என்ற ஒரு இது இல்லைன்னா அந்த மாய உலகமே கிடையாது, புற உலகமே கிடையாது, புவி உலகமே கிடையாது. ஏன்னா இந்த மனம் என்ற ஒரு செயல்பாட்டினாலதான் நாம மெய் மறந்து எல்லா விஷயங்களிலும் கண் போன போக்குல, கால் போன போக்குல, செயல் போன போக்குல போயிட்டு இருக்கோம். அந்த பாருங்களா, யாராவது ஏதாவது ஒரு நிலையை அடையத்தனா இந்த இந்திரன் பண்ற வேலை, வேலை மன்மதனை கூப்பிடுவார். அப்பா நீ அவன் என் இடத்த அடிச்சுன்னு வந்துருவான் பழகுது, நீ என்ன பண்ற, அவன் மேல ஒரு பானத்தை போடு அப்படின்னா, அந்த இறைவனுடைய நிலையை கழிச்சு நடுவுல ஒரு விளையாடல் விளையாடுவாங்க. அது தேவர்களுக்கே உண்டான விளையாட்டு. அந்த மாதிரி மன்மதனை மனதுல தியானிச்சு படைச்சவர் விஷ்ணு பகவான். அவர் யாரும் கிடையாது, அவராகவே தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் உத்தமமா இருக்கணுமா. உத்தமமா இருக்கும்போது அந்த ஓம் என்ற பிரணவத்தை ஓதுறதுக்கு அப்படியே எப்படி சங்கினுடைய ஓசை காற்றை வாங்குச்சுன்னா அது ஒலி எப்படி எழுப்புதோ, அந்த மாதிரி அந்த உத்தமமா இருக்கக்கூடிய மனதுல ஓம் என்ற பிரணவம் எளிமையாக அப்படியே நேரா உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வரியில நாம் என்று எழுப்பினா நமச்சிவாய மந்திரத்தை தான் நாம் என்ற எழுத்து சொல்றாரு, நம அப்படின்றத. மூன்றாவது ஆம் என்ற, அதாவது எது ஒண்ணுத்துக்குமே இந்த ஹம் என்ற சக்தியினுடைய மந்திரமாக விளங்கக்கூடிய இந்த ஓம் நம ஹம் என்ற எழுத்து 3 எழுத்தும் நம்ம ஓதி உணரும் பொழுது மிக அற்புதமான இந்த திருவடியை, இந்த பஞ்சசர மந்திரத்தினுடைய வடிவலை நம்ம வடிவமாகவே பெறலாம், இந்த உடலை அதுவாகவே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமன்று கண்டு மகிழ்ந்து இருந்தாரே. மாமன்றுனா நம்ம இறைவனை, இந்த இடத்த மானா பெரியன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மாமன்று தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு மேல தெரியல. அந்த மாமன்றுனா இந்த மிகப்பெரிய, அதுக்கு மேல பெரிதே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதான் இறைவன். அந்த இறைவனை நம்ம கண்டு மகிழ்ந்து திளைத்து அதிலேயே ஐக்கியமாகி இருக்கலாம் அப்படின்றத இந்த பாடல் மூலியமாக நான் உணர்ந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியா கௌரி அம்மா, இன்றைய பாடல் தங்கள் கருத்தை பதிவிடுகிறீர்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் அட்டமா சித்திகள் பெற்ற தவ யோகி. திருமூலர் அருளிய நூல் திருமந்திரம்.
மந்திரம் என்பது சொல்லின் அதிர்வு, அதை மனனப்படுத்தும் உச்சாடனம் செய்யும் மனத்தின் ஆற்றல். இதனை விளக்குபவையே திருமந்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் பல வகையான சக்கரங்கள், அட்சர அமைப்புகள். திருமந்திரத்தில் 944வது மந்திரம், ஓம் என்று எழுப்பித்தன் உத்தம நந்தியை நாம் என்று எழுப்பி நடு எழு தீபத்தை ஆமென்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. ஓம் என்ற பிரணவத்தை முதலில் நாம் உச்சரிக்க வேண்டும். ஓம் என்ற சொல்லில் எல்லா பொருளும் அடங்கும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும், அனைத்து உயிர்களையும் படைத்தவன், காப்பவன், அழிப்பவன், அருளுபவன், அனைத்தையும் செய்பவன் பரம்பொருளாகிய சிவபெருமானே. அதனால் நாம் அனைவரும் ஓம் என்ற அந்த சொல்லை நாம் உச்சரிக்க வேண்டும். மேன்மை தரும் நந்தி எம்பெருமானை சிந்தித்து, சிவபெருமான் ஞானத்தை நந்திதேவருக்கு அருளினார். நந்திதேவர் திருமூலருக்கு ஞானத்தை அருளினார். ஆகையால் மேன்மை தரும் நந்தி எம்பெருமானை சிந்தித்து அதனோடு கலந்து உத்தமன் நந்தியை நாம் என்று எழுப்பி நடு எழு தீபத்தை புருவ நடுவில் ஒளிச்சுடராய் தோன்றும் சிவ காட்சியை காணும்படி அறிந்தவர்கள் ஞானிகள், முனிவர்கள், யோகிகள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே சிவனை தன்னுடைய ஞானத்தினால் காண்பவர்கள். எப்படி காண்பார்கள் என்றால், புருவ நடுவில் ஒளிச்சுடராய் சிவபெருமான் தோன்றும் வண்ணம் அவர்கள் காண்பார்கள். தங்கள் மடமேடையே இறைவன் ஓயாத நடனமிடும் சிற்றம்பலமாக அதில் சிவ நடனம் கண்டு களித்திருப்பார்கள். இதுவே இந்த மந்திரத்தினுடைய பொருள். மனது செம்மையாக இருந்தால், தவ யோகியாக நாம் இருந்தால், நம்மளுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையானதாக இருந்தால், ஒரே எண்ணம் சிவனுடைய எண்ணமாக இருந்தால் நமக்கு சிவனுடைய காட்சி தோன்றும் என்பது ஆன்றோர் வாக்கு. நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய தலத்தின் சிறப்பு விருந்தினர், உண்மையிலேயே 2வது தமிழ் ஆசானாக இந்த தலத்துக்கு வருகை புரிந்ததாக பெருமை கொள்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. பாடலும் பொருளும் மிக்க நன்றி. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தளத்திற்கு புதியதாக வந்திருக்கும் திருமதி அம்மா விந்தியா கௌரி அவர்களை வரவேற்கிறேன். சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பாடல் பாட்டாச்சுங்கம்மா. பாலச்சந்திரன் ஐயா சொல்லியாச்சு, பீதாம்பரம் ஐயா சொல்லியாச்சு. கவியரசு ஐயா சொன்னதை நான் கேட்க முடியல, ஒருவேளை அவர் பேசலையான்னு தெரியல எனக்கு. ஆனாலும் என்னுடைய தெளிவிற்காக ஒரு முறை நான் வாசிச்சுக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓம் என்று எழுப்பி தன் உத்தம நந்தியை நாம் என்று எழுப்பி நடுவெழு தீபத்தை ஆம் என்று எழுப்பி ஆறறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்றார். இந்த பாடலுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டே போலாம். தொடர்ந்து நிறைய வழக்கம் போல இது அத்தனை அற்புதமான ஒரு பாடல். இதுல நம்ம 3 விஷயங்கள் பார்க்கணும். ஒண்ணு 3 மந்திரம் சொல்றாரு. ஒண்ணு ஓ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்றாரு. இன்னொன்று நாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாம் என்பது அது நாமாக திரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது இலக்கணம் அறிந்த ஆசான் தான் நமக்கு விளக்கணும். அப்புறம் ஆம் அப்படின்னு 3வது மந்திரம் சொல்றாங்க. இப்ப இந்த பிரணவத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். எத்தகையது அப்படின்னாக்க, இந்த 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 ஜீவனை கடத்தேற செய்வது. அப்போ அத எங்க இந்த பாடல்ல ரொம்ப அழகான ஒரு கிரியை சொல்லப்படுகிறது. இந்த பாடல்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பயிற்சி, ஒரு 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 சூட்சுமம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓம் என்று எழுப்பி தன் உத்தம நந்தியை அப்படிங்கிறாங்க.
அப்போ எங்கே எழுப்ப வேண்டும் அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை எங்கு வைத்து நம்ம பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அதுல ஒரு குறிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. தம் உத்தம நந்தியை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 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 வார்த்தையை நம்ம இன்னும் ஒரு 2 பாடல் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் யாரு? அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய குரு. அப்ப அந்த குரு எப்போது விழித்துக் கொள்வார் அப்படின்னா, நாம் ஆன்ம விளக்கம் அடையும் பொழுது, அந்த அத்தனை மாயைகளும் அகன்று உள்ளே ஆன்மா ஒளிர் விட துவங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமான் விழித்துக் கொள்வார் அப்படின்னு அதான் சொல்றாங்க, தம் உத்தம நந்தியை. அப்போ இந்த இடத்துல 2 விஷயம். பிரணவத்தை நாம் மூலாதாரத்தில் வைத்து ஓதும் பொழுது நம்முள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது நந்தியம்பெருமானாக விளங்கி நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை விளங்க செய்வதற்காக தான் நம்ம இத்தனை பாடல்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். 3ஆம் தந்திரத்துல இருந்து தொடங்கி நமக்கு அத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அட்டாங்க யோகத்துல என்னெல்லாம் பண்ணணும், எதை செய்து இந்த உடலை விளங்க செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லி அதனுள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஒளிபெற செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்துட்டு இப்ப உடல் எல்லாம் விளக்கியாச்சு. இப்ப நம்ம பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சு. நேற்று சொன்ன மாதிரி விளக்கெல்லாம் அலம்பியாச்சு. நல்ல புளி போட்டு தேய்ச்சி நல்ல பளபளன்னு டேபிள் மேல இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் அதை சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு திரி போட்டு ஏத்தணும். அப்ப ஏத்தினாதான் அந்த விளக்குக்கு ஒரு அந்த விளக்கினுடைய இலக்கு எட்டப்படுகிறது. அப்ப அதுதான் இருளை போக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பிரணவத்துக்கு போகணும். பிரணவத்தை போகும்போது அந்த பிரணவ யோகத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே எழும் எது? அந்த உத்தம நந்தி. அப்ப நம்ம அதை உத்தம நந்தியை விளக்கி அது விளங்க செய்யுமாறு பண்ணியாச்சு. இப்ப என்ன சொல்றாரு? திருப்பி அதை எழுப்ப வேண்டும். அதற்கும் எதுதான் தேவை அப்படின்னா, இந்த பிரணவம் தான் தேவை. அப்ப அந்த பிரணவத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து மேலெழுப்பும் பொழுது நம்மென்று எழுப்பி நடுவெழு தீபத்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த ந என்பதை எங்கே உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 3-4 பாடல் முன்னாடி பார்த்திருக்கோம். நவ்வெழுத்தை அப்படின்னு சொல்லி ஒரு திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் ஒரு 5-6 திருமந்திரம் முன்னாடி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அந்த நவ்வெழுத்து என்ன? அந்த ந என்று சொல்லக்கூடிய எழுத்து எங்கிருந்து நம்முடைய உயிர் வழியை சக்தியை எங்கனம் விளங்க செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொல்றீங்களே அப்படின்னா, அந்த முன்னாடி இருக்கிற அந்த 5 பாடல்ல பாருங்க. அதற்கு உண்டான விளக்கமா நம்ம பார்த்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரே நேரத்துல ஞாபகம் இருக்காது. அதுக்காக தான் என்ன செய்யறது, நம்ம திரும்பி வாசிக்கிறது. அப்ப நாம் என்று எழுப்பி நடுவெழு தீபத்தை. அப்ப என்ன ஆகும்? இங்க வச்சு நம்ம அதை என்ன சொன்னோம், அந்த விசுப்தியில வச்சு அந்த ந என்கின்ற எழுத்து மேல் எழும்பும். அங்க உச்சரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உச்சரிக்கணும்னு சொன்னாரு ஒரு 5 பாடல் முன்னாடி. நான் கொஞ்சம் முயற்சி செய்தா அந்த பாடல் என்னன்னு கூட நம்மளால எடுக்க முடியும். நவ்வெழு தோதினால், அத்திசைக்குள் நின்ற நவ்வெழு தோதினால் 936வது பாட்டை சொல்றாரு. அத்திசைக்குள் நின்ற அந்த மறையனை அத்திசைக்குள் உள் உறவாக்கினானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உறவாக்குதல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ந என்கின்ற எழுத்தை அந்த நம் என்கின்ற மகாரத்தோட அந்த இம் என்ன செய்யணும்னு நம்ம பார்த்தோம். இம் எங்கு நிற்கும் அந்த ஓசை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 2ஐயும் சேர்த்து நம் என்று ஓதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நடுவெழு தீபத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நடுவெழு தீபம் என்கின்றது என்ன அப்படின்னா 2 விதமா பார்க்கலாம். நம்முள்ளே தோன்றுகின்ற ஒளி அனுபவம். இது எங்க இருக்கிறது? அநாகதத்தில் தோன்றக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம அநாகதத்தில் தோன்றுகின்ற அந்த தீபம்னு பார்க்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஒளி தரிசனம், அந்த ஒளி அனுபவம். இந்த ஒளி அனுபவம் தோன்றும் போது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பரந்த ஒரு வெளிச்ச காடுக்குள்ள முதல்ல ஒரு சின்ன சுடர் மாதிரி தெரியலாம். பின்னால் பரந்த வெளிச்ச காடுக்குள்ள நம்ம ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப அந்த அனுபவத்தின் நடுவிலே தோன்றக்கூடிய
அந்த ஒரு சுடர் அதை வந்து பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த சுடர் அததான் சொல்றாங்க, நடுவெழு தீபத்தை ஆம் என்று அழிப்பு ஆம் என்று எழுப்பி அவ்வறிவார் அறிவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆம் என்று எழுப்பி அப்படின்னா அந்த இடத்துல என்கின்ற ஒரு மந்திரம். இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம். இந்த சம் என்கின்ற அந்த அந்த அசபை சோகம் அசபை என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு. அப்ப இந்த 3 விஷயத்த இந்த ஒரே 3 கிரியையை வந்து ஒரே இடத்துல வைக்கிறாரு. என்ன சொல்றாரு, ஓம் நம் அம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஓம் நம அம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனா நீங்க 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 திரும்பி ஓம் நம் அம்னு சொன்னா கூட நீங்க தொடர்ந்து சொல்லும் பொழுது எப்படிதான் வரும் அப்படின்னா ஓம் நம அம் தான் வரும் அந்த அந்த சுழற்சியில. அப்போ என் 3 மண்டலத்துக்கும் நமக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம தெரியும் 3 மண்டலம் இருக்கும் அப்படின்னு, 3 முடிச்சுக்கள் இருக்கும்னு. அப்போ ஒரு முடிச்சு அப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு முடிச்சுக்கு ஒரு மண்டலத்திலயும் ஒரு முடிச்சு இருக்கு நமக்கு. அந்த அந்த உந்திக்கு கீழே இருக்கக்கூடிய மண்டலம் ஒன்று, கழுத்துக்கும் உந்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மண்டலம் ஒன்று, விசுத்திக்கும் சகசரத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டலம். இந்த 3 மண்டலத்துக்கும் ஒரு மந்திரம் நமக்கு சொல்லி தராரு. அந்த ஒரு மந்திரத்தை பிரயோகிக்கும் பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு மண்டலத்துல பிரணவத்தை உச்சரிக்கும் பொழுது உத்தம நந்தி எழும்புவான். அப்போ அப்படி எழுப்பும் பொழுது அடுத்த மண்டலத்துல வந்து நம்ம நம என்கின்ற மந்திரத்தை நம் என்று சொல்லி எழுப்பும் பொழுது அந்த உடைய அந்த தன்மை என்ன செய்கிறது, அநாகதத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை எழுப்புகிறது. அதான் சொல்றாங்க நடுவிழு தீபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அநாகதத்தில் எழுப்பக்கூடிய தீபத்தை நம்ம எங்க உணர்வோம் அப்படின்னா அதை வந்து ஆக்ஞையில் உணர்வோம். அப்ப அந்த நடுவெழு தீபத்தை ஆம் என்று எழுப்பி அவ்வாறறிவாரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த அம்மா எங்க உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து விசுத்தியில உச்சரிச்சு அந்த பேரறிவை அறிபவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரு. அப்ப எது மாமன்று, அந்த இறை பரம்பொருளோடு கலந்திருக்கக்கூடிய மன்று, அதுதான் மாமன்று. அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஜீவனுக்கு மாமன்று எது என்றால் துவாதசாந்த வெளி. அப்போ இந்த உடல் கடந்து அந்த துவாதசாந்த வெளியில் இறை பரம்பொருளோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு தரும் எது, இந்த 3 மந்திரங்கள். அப்ப இந்த 3 மண்டலத்தை கடந்தாச்சு. கடந்து 4வது மண்டலமான அந்த மாமன்றில் நாம் கலந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஏங்க திருவம்பல சக்கரத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கிரியையில வச்சிருக்காங்க, இது மந்திரமா இருக்கே, இதுக்கும் திருவம்பல சக்கரத்துக்கும் என்ன அர்த்தம், என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உத்தம நந்தியை பிரணவத்தின் மூலம் எழுப்பக்கூடிய ஒரு தன்மையை இத்தனை கிரியைகளையும் செய்து நாம் அடையும் பொழுது நம்மால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல வைத்திருக்காங்க அப்படின்னு. இது வைப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அதுக்காக கண்டா வச்சிருக்காங்களான்னு தெரியல, ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பாருங்க, வருஷ பொறுப்பு, தமிழ் வருட பிறப்பு, அதுல ரொம்ப அழகான ஒரு மந்திர உபதேசத்தை திருமந்திரம் மூலமாக திருமூலர் பிரான் நமக்கு தந்திருக்கிறார். அத்தகைய ஒரு மந்திரத்தை இந்த 3 மண்டலத்தையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை பெறக்கூடிய ஒரு மந்திரத்தை நமக்கு உபதேசித்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான வருஷமா இந்த வருஷம் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. விளக்கு என்கின்ற ஒன்றை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகின்றோம், அதாவது தூய்மைப்படுத்தி அப்புறம் அதில் விளக்கு திரி குங்குமம்லாம் வச்சு அதை ஏற்றும் போது அதனுடைய தாம்பரிஜம் எப்படி மேன்மையுறுகின்றதோ அது மாதிரி உடலையும் ஓம் என்ற மந்திரத்தையும் நடைமுறை வாக்கியோடு ஒட்டி எங்களை விளக்கி வைத்த அம்மையார்களுக்கு நன்றி. வாருங்கள் ஐயா, தாரன் ஐயா, சுருக்கமாக பாடி விளக்கம் தர அன்போடு வேண்டுகிறோம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. பாடல் மட்டும் பாடிடுறேங்க ஐயா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஓமென்றெழுப்பித்தம் உத்தம நந்தியை நாம் என்றெழுப்பி நடு எழு தீபத்தை
தம் உத்தம நந்தியை நாம் என்றெழுப்பி நடுவெழு தீபத்தை ஆமென்றெழுப்பி அவ்வாறறிவார்களே. ஆமென்றெழுப்பி அவ்வாறறிவார்களே. மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. அவையோர் அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. ஹிமக்குரலோன் தளத்துக்கு உரியவர். மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. அர்த்தனாரி ஐயா. வணக்கம். இந்த பாடலினுடைய 2வது வரியில உத்தமன் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அது அதாவது மிகவும் விரிவான பொருளுடைய ஒரு சொல் அது. ஆனா நம்ம சும்மா உத்தமன் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். திருப்பாவையினுடைய 3வது பாசுரம், அதை நீங்க நேரம் இருந்தா ஒரு முறை வாசிச்சு பாருங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு அந்த பாசுரம் முழுக்க வாசிக்கணும். அதே மாதிரி திருவாசகத்துல 5வது தலைப்பு திருச்சதகம். திருச்சதகத்துல முதல் தலைப்புல 2வது பாடலும் 3வது பாடலும் உத்தமன் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து சிந்திச்சா இந்த சொல்லுக்கான பொருள் ரொம்பவும் நல்லா விளங்கும். அதே மாதிரி அந்த நிறைவான வரியில 4வது வரியில மாமன்று அப்படின்னு சொன்னது, இந்த மா அப்படின்னா பெரிய அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஆனா அதை விட ஆழ்ந்த பொருள் என்னன்னா, மா அப்படின்னா திருமகள் லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளும் அதுல வரும். திருமகள் நிறைந்திருக்கக்கூடிய மன்றம் அப்படின்னு அர்த்தம். இந்த பொதுவா சபை அப்படிங்கிறது என்னன்னா அசம்பிள் ஆகும், டிஸ்போஸ் ஆகும். ஆனா அசபை அப்படிங்கிறது இந்த 2மே கிடையாது. அதனால அததான் அந்த அசபை அப்படிங்கிறதா ஒருவேளை மாமன்று அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்க கூடும். அதுலதான் நம்ம காணுதல் அப்படின்னா இந்த இடத்துல டு சி அப்படிங்கிறது கிடையாது, டு ரீச் அப்படிங்கிற அந்த மீனிங்ல தான் நம்ம இந்த கண்டு அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் எதை கொடுக்கும் அப்படின்னா, அந்த ஓம் அப்படிங்கிறது தான் அருளை நமக்கு கொண்டு கொடுக்கும். அதனால அந்த விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருந்து ஒரு விளக்கை ஏற்றி அது துவா தச அந்த பெருவெளி, அதை பிரிச்சு சொல்லணும். துவா தச அந்த பெருவெளி அப்படின்னு அந்த இடத்துக்கு ஆன்மாவை கொண்டு போய் இறைவனோட சேர்க்கக்கூடிய பகுதி. அதனால இன்னைக்கு அந்த மாதிரி அருள் விளக்க மாலை அப்படின்னு ஒரு பாடல், அதை இன்னைக்கு நம்ம இப்ப கேட்கலாம். அப்புறமா நீங்க தனித்து சிந்திக்கலாம். அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்தென் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே
மன்றில் நடம் இடுகின்ற மணவாளா மன்றில் நடமிடுகின்ற மணவாளா எனக்கே மன்றில் நடம் இடுகின்ற மணவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே தெய்வ நடத்தரசே தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வணக்கம். இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த இனிய புத்தாண்டில் நமக்கு சிறப்பு சிந்தனையாக திருமந்திரத்தில் வாழ்வியல் அப்படின்ற திருமதி விந்தியா கௌரி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். தன்னை பற்றி 25 பக்கங்களுக்கு பயோடேட்டா கொடுத்து உள்ளார்கள். உண்மையிலே திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படின்ற மாதிரி நிறைய அவளை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது. அப் டு டேட் அவங்க ஜூம் மீட்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு தமிழுக்கு பேராற்றலோடு நிறைய தொண்டாற்றி வருகின்றார்கள். அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று கவியரசு அவரிடம் தளத்தை ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கேள்வி ஞானம் தளத்தில் மாதம் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து சிறப்புக்கும் வகையில் இன்று நம்மிடையே திருமதி மற்றும் திரு பொன்னையா அவர்களின் தவப்புதல்வி திருமதி விந்தியா கௌரி அவர்கள். இவர் துணைநிலை பேராசிரியராக விவி வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். பேராசிரியர் அவர்கள் கடந்து வந்த பாதை பிரமிக்கத்தக்கது. இவர் செய்த சாதனைகள், பெற்ற விருதுகள், கலந்து கொண்ட கருத்தரங்குகள், இயற்றிய சிறுகதைகள், புத்தகங்கள், பங்கேற்ற பற்றிமன்றங்கள் என்பன ஏராளம். இவரது முழு வாழ்க்கை குறிப்பை வாசிப்பதற்கு 1 மணி நேரம் பத்தாது. இவருடைய பயோடேட்டா ஆனது ஐயா சொன்ன மாதிரி 25 பக்கங்களுக்கு மிகாமல் உள்ளது. இருப்பினும் இவரது சாதனைகளில் சில இவர் தனித்துறையாக நாட்டுப்புறவியல் பயின்று வருகிறார். இவர் பெற்ற விருதுகள் 6 விருதுகள். இதில் இன்டர்நேஷ்னல் விருது, அகில உலக விருதுகளும் அடங்கும். நோக்குநிலை வகுப்புகள், ஓரியன்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நோக்குநிலை வகுப்புகள் 4, கருத்து அரங்குகள் மற்றும் மாநாடுகள் 17, இதில் 9 அகில உலக மாநாடுகளும் அடங்கும். அகில உலக படைப்புகள் 6, பயிற்சி பட்டறைகள் 29, விருந்தினர் விரிவுரை 59, இணையவழி வகுப்புகள் 16, இவர் ஒருங்கிணைத்த கருத்தரங்குகள் 5. குறிப்பிடும்படியாக இவருடைய விருதுகளில் சில அம்மையார் அவர்கள் நீண்ட நெடிய பாதை, இவர் கடந்து வந்த பாதை நீண்ட நெடிய பாதை. இவருடைய விருதுகளில் சில குறிப்பிடத்தக்க விருதுகள்: சிங்கப்பூர் விருது. ஒரே நிமிடம். தியாகராஜர் கல்லூரி வழங்கிய சிறப்பு விருது, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு MA. இதையொட்டி ஆறுதல் பரிசாக எஸ்ஏ காம்படிஷன் மற்றும் சிறுகதை போட்டியில் விருது, வள்ளியம்மாள் நிறுவனம் வழங்கிய விருது. நல்ல மனசு, இதுவும் பரிசுக்குரிய கதைகள் விருது, தங்கமங்கை நாளிதழ் வழங்கியது என்று இவருடைய விருதுகள் மற்றும் சாதனைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பேராசிரியை பற்றி அறிய அவரது சாதனைகளே இங்கு சான்றிதழ்களாக உள்ளது. மேலும் இவருடைய பங்களிப்பானது தமிழ் துறையில் மிக
அரிய பங்களிப்பை இவர் ஆற்றி வருகிறார். அம்மையார் அவர்களை இன்று நம்முடைய தளத்தில் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அழைத்து மகிழ்கிறேன். நன்றிங்கம்மா, நீங்கள் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். மனிதனை மனிதனாக புனிதனாக மாற்றும் மகத்துவமான சமயம் சைவ சமயம். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். சித்தத்துக்குள்ளே சிவனை காண சிந்தனை செய்தவர் திருமூலர். மானுட பிறவியின் தத்துவம் பாடிய மாபெரும் சித்தர் திருமூலரே. ஏழைக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் பூசை என்று பூசைக்கு புது விளக்கம் சொன்ன புண்ணியர் திருமூலர். உலகமே மாயை, காயமே பொய் என்ற வாதம் வலுப்பட்டிருந்த சித்தர்கள் மரபில் வந்த முதல் சித்தர் திருமூலர். உடம்பை கோயில் என்று பாடியவர். அது மட்டுமல்ல, உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். அது யாருன்னா பரம்பொருளாகிய சிவபெருமானை அவர் கண்டுள்ளார். அவருடைய அனுபவத்தை கூறி நம்மை வழிநடத்துகின்றார் திருமூலர். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடி மானுட உடம்பின் மகத்துவத்தை மனித மனத்தில் பதிய வைத்த மேதை திருமூலர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செயல் பாருங்க. தான் உணர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்லி உள்ளார். அப்போ அது உண்மையா இருக்கும். அநேக சித்தர்கள் உடம்பை இழுக்காகத்தான் பாடியிருக்காங்க, நாம் அறிந்ததே. இதோடு நின்று விடாது, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று மாபெரும் மந்திரத்தை இந்த உலகுக்கு அளித்தவர். ஐம்பொறிகள் நமக்கு தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறிகளையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நாம் துன்பப்படுவதற்கு காரணம் ஆசைதான். அது இந்த ஐம்பொறி வழிகளாகத்தான் நிகழ்கிறது. அதனால் சிறப்பாக மந்திரத்தில் கூறியுள்ளார் பாருங்கள். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. நம்ம எல்லாருடைய உயிரும் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, மனிதன் 6வது அறிவு, எல்லா உயிர்களும் இந்த உலகத்துல வாழ்வதற்கான உரிமையை பெற்றுள்ளது. நம்ம சிவபெருமானை நினைக்கணும். ஏன்னா நம்ம உயிரே சிவபெருமான் தான். தெள்ள தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு மந்திரத்துல குறிப்பிட்டுள்ளார் என்று பாடிய இறை அடியார் திருமூலர் ஒருவரே. திருமந்திரங்கள் நெடுகிலும் மூச்சு பயிற்சி பற்றியும் இறை அருளில் சிவ சிந்தனையில் மனத்தை பொருத்தி சித்தத்துள்ளே சிவனை காண பாடினாலும் திருமூலருக்கு தேடல் தான். எப்போதும் சிவனை தேடி 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 யோகியா இருந்திருக்கார், தவசியா இருந்திருக்கார், ஞானியா இருந்திருக்கார். அதைத்தான் நாம அவரோட பாடல் வழி நாம் உணர்கின்றோம். அறிவை முன்னிலைப்படுத்தியும் அடுத்தவருக்கு உதவி வாழ்வதை பற்றியும் அதிகம் பாடியுள்ளார். ஞானம் தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும், சைவ சமய தத்துவங்கள் இருந்தாலும், மனிதர்களுக்கான வாழ்வியல் கருத்துக்களையும் நிறைய பதிவிட்டுள்ளார் நம்முடைய திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை இன்னும் சித்தத்து நின்றே நிலை பெறா நீர் நினைந்து உய்மினே. நின்றே நிலை பெற, நிலையா நம்ம சிவபெருமானை எப்போதும் நினைக்கணும். அதைத்தான் அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாம மட்டும் நினைக்கணும் அப்படின்னு சிலர்லாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை. நாம நினைக்கணும். நாம உணர்ந்த அந்த ஞானத்தை, அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை, தத்துவங்களை அனைத்தையுமே மற்றவர்களும்
உணரும்படி நாம் வெளிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும். இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அழகா அவர் சொல்லியிருக்காரு, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருவள்ளுவருடைய மந்திர வாக்கு உலக சமுதாயம் ஒன்றாக வேண்டும் என்னும் உயர் நோக்கின் வெளிப்பாடு தான். அன்றைய காலங்கள்ல சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க, கல்லிலும் செம்பிலுமோ உளன் எங்கள் கண்ணுதலான் என்று கேட்ட அந்த சித்தர்கள் மரபில் வந்த திருமூலர் இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் அருமையா பாடியிருக்காரு, உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைக்கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இலோரே. அருமையான ஒரு மந்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் பேர் உண்மையான ஒரு பக்தியால இருக்க மாட்டாங்க. ஒரு பொழுது போகிறதுக்கு, இல்லைனா ஒரு ஆன்மீகவாதின்னு வெளிப்படுத்துவதற்கு, இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அது நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு சிலர் உள்ளார்ந்த அன்போடு இறைவனை நினைக்காம ஒரு சடங்கு மாதிரி அதை செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கோயில் குளம் போகணும்னு இல்லை, போகலாம். கோயிலில் இறை அருள் நம்மளுக்கு கிடைக்கும் தான், பரிசுத்தமானது அந்த ஆலயம். ஆனாலும் முதல்ல நம்ம மனத்தை நம்ம செம்மையாக வச்சுக்கணும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம். அப்போது முதல்ல நம்ம அகத்தைய பரிசுத்தமானதாக வச்சுக்கணும். கோயில் போக முடியலையா, நம்மளுக்கு ஒரு பழமொழி தெரியும், கடமையே கடவுள். கடமை வேறு கடவுள் வேறு கிடையவே கிடையாது. அதனால அவரு உணர்ந்திருக்காரு, உள்ளத்தின் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார். நம்ம இறைவனை நம்ம மனத்துக்குள்ள தேடணும், பார்க்கணும். வினை 2, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது 2, நல்வினை தீவினை. ஒன்று நல்லது செய்வோம் அல்லது தீயதை செய்வோம். ஞானிகளோ ரிஷிகளோ யோகிகளோ முனிவர்களோ நல்வினை தீவினை 2ஐயும் கடந்தவர்கள் அவர்கள். அதைத்தான் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே. அந்த ஞானம் இல்லாதவர்கள் கோயில் கோயிலாக என்ன செய்வாங்க, போவாங்க. உண்மையான சிவன் மீது பக்தி இல்லாதவங்க, கடவுளிடத்து பக்தி இல்லாதவங்க அப்படி செய்கிறாங்க, அது தவறுன்றத திருமந்திரத்தில் அவர் எடுத்து உரைக்கிறார். கள்ள மனமுடைய கல்வி இல்லோரே, இந்த ஆன்மீக ஞானம் இல்லாதவர்கள் என்று உள்ளத்துள்ளே இறைவனை காணாது வேறு எங்கெங்கோ தேடி அலையும் வீணரை மூடர் என்றே ஏசுகிறார். அறிவு வடிவானவன் இறைவன் என்று அறியாதிருந்த தனக்கு இறைவனே தான் அறிவு வடிவானவன் என்று உணர்த்தினான் என்கிறார். அவர் என்னெல்லாம் நினைச்சாரு, அப்புறம் சிவனுடைய அருள் கிடைச்ச பிறகு அவர் என்ன உணர்ந்தாரு, அந்த ஞானத்தை தான் அனுபவித்து நமக்கும் அவர் வழங்கியிருக்கிறாரு திருமந்திரம் நூல் வழியாக. அந்த மந்திரத்தை பாருங்களேன், அருமையான மந்திரம். இந்த உலகம் அன்பால தான் இயங்குகிறது, அதுதான் முக்கியம். நான் தியாகராஜர் கல்லூரியில் படிக்கிறப்போ எம்ஏல 4 தாள்கள் சைவ சித்தாந்தம் தொடர்பான பாடத்தை நான் படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். அப்போது நான் நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்களை தெரிஞ்சிருக்கேன். சிவஞான போதம், சுபபக்கம், பரப்பக்கம் நிறைய படிச்சிருக்கேன். அதில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, அங்கே உள்ள ஒரு வாசகம், அன்பும் அறிவுமே சிவம். அப்போ முதல்ல அன்பால் தான் இந்த உலகம் நல்லா இயங்கிக்கிட்டே இருக்கு. பாருங்களேன், அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவால் நம்ம நல்லா வளர்ச்சி அடைகிறோம் இல்லையா? என்றைக்கும் அறிவால் தான் நம்மளுக்கு வளமை. நிறையா புதிய கண்டுபிடிப்புகளால் நம்மளோட வாழ்வு சிறப்பாக தான் இருக்குது. அதை எழுதுகிறாரு, அறிவு முக்கியம், அறிவாய் இருக்கிறான் சிவபெருமான் என்கிறார். அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈர்கள் தாமே என்று அறிவே கடவுள் என்பது வேதங்கள் கண்ட முடிவு என்பதை திருமூலர் தெளிவுபடுத்துகிறார். இந்த திருமந்திரத்தில் அழகா அவர் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமா, அறிவை அறிய சொன்ன திருமூலர் அன்பே கடவுள் என்கிறார். எல்லாரும் மனசுல நினைக்கணும், எல்லா உயிர்க்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கிறதுனால எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கணும். இப்போ நான் ரோஜா செடிகள் 11 செடிகள் எங்கள் வீட்டில் நான் வளர்த்தேன். அப்போது ஒரு ரோஜா பூ பூத்திருந்தது. சரி, நாளைக்கு காலையில் இதை வச்சுட்டு போகணும், கல்லூரிக்கு போகிறப்போ நினச்சிக்கிட்டேன்.
மறுநாள் காலையில் அதை பறிக்க போனப்போ பாதிக்கு மேலே ஒரு சின்ன பச்சை விட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் பேச்சு வழக்கில் கிராமத்தில், அதை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. நான் பறிக்கலை, சரி மீதே அதையே திங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா அந்த உயிருக்கான உணவு அந்த ரோஜா பூ. பரவாயில்ல திங்கட்டு, அதனால என்ன. இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா உயிர்களையும் நேசிச்சாங்க அப்படின்னா இந்த உலகம் நிச்சயமா உன்னதமா இருக்கும். அதனால நம்ம திருமூலர் அன்பு முக்கியங்கிறாரு. அன்பு வேறு சிவம் வேறுன்னு யாரும் நினைக்காதீங்கன்றதையும் நம்மளுக்கு அழகா மந்திரத்துல சொல்லி கொடுத்துட்டாரு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரே என்று அழகாக மந்திரத்தில் எடுத்துரைத்துள்ளார். நமக்கு அன்பே சிவம் என்று அறிவுறுத்தியுள்ளார். சீவன் சிவனாவது சிவயோகம். இத்தகைய அன்பு மனம் கொள்வது தவ யோகம் என்பது திருமூலருடைய வாக்கு. இந்த சிவ பூசை தவ முயற்சிகளை எல்லாம் கூட மிக சுலபமாக எளிமைப்படுத்தி எல்லோரும் எளிதில் மேற்கொள்ளத்தக்கதே என்பதையும் திருமூலர் அறம், புண்ணியம், தவம் என்றால் இதையெல்லாம் செய்ய நிறைய பொன் பொருள் வேண்டும், காட்டுக்கு போய் கண்ணை மூடிக்கொண்டு நிட்டையில் இருந்து கடுந்தம் செய்ய வேண்டும் என யாரும் நினைக்க தேவையில்லை. பூசைக்கு பூவும் நீரும் போதும். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, நான் முதுகலை படிக்கிறப்பவே எங்கள் சக்திவேலையை சொல்லுவார், கோயிலுக்கு போய் நிறையா கொடுக்கணும் அப்படின்னலாம் ஒன்றும் இல்லை, பூவும் நீருமே போதும் அப்படிம்பார். ஆனால் அங்கே ஐயா உட்காந்து கண்மூடி அவர் தியானம் பண்ணுவார். அதையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அதனால நான் கோயிலுக்கு போனால் எதுவுமே கொண்டு போக மாட்டேன். ஆனால் பணம் இருந்துச்சுன்னா அங்கே வேலை செய்கிற ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுத்துடுவேன். ஏன்னா அந்த உயிருக்குள்ளே யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கிறார். யாருக்கு எப்போ எதை செய்யணுமோ அதை நம்ம புரிஞ்சு செய்யணும். பகட்டுக்காகலாம் செய்யக்கூடாது, ஒரு சடங்கு மாதிரி நினச்சி செய்யவே கூடாது. அதை நம்மளுக்கு வழி நடத்தி செல்றாரு வாழ்வியல்ல. நீங்க இறைவனடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கூறுங்க, அவங்களுக்கு உதவியா இருங்க அப்படின்றதான் நம்ம அந்த பாடல்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பொன் ஆபரணமும் பொங்கல் படையலும் வேண்டாம் என்கிறார். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று மனத்தால் இறைவனை எண்ணி துதிக்காமல் பொய் பூசை புரிபவர்கள் பாவிகள் என்றே ஏசுகிறார். நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். நான் பூஜைக்கு நிறையா மாலைகளை போடுவேன், அந்த ஃபோட்டோவுக்கு விளக்கேற்றுவேன், எனக்கு அதுக்கான செலவே 1500 ரூபாய் ஆகும் அப்படிலாம் ரொம்ப சொல்லுவாங்க. பாடல்லாம் நான் படித்து ஒப்பிப்பேன், பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நாள்தோறும் நான் பூஜை சரியாக பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தீவினையை செய்வாங்க. அது கூடாது, கூடவே கூடாது. மனம் செம்மையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அகமும் புறமும் பரிசுத்தமாக இருக்கணும். அதைத்தான் சிவபெருமான் எதிர்பார்க்குறாரு. இப்போ எனக்கெல்லாம் கோவம் வரும் அநியாயத்தை பார்த்து, என் மேலே தப்பே இருக்காது. ஆனால் நினைப்பேன், சரி அவங்களுக்குள்ளேயும் சிவனே நீ இருக்கிற, அறிந்தோ அறியாமலோ சொல்லிட்டாங்க, நாம் பொறுத்துப்போம் அப்படின்னு போயிடுவேன். பொய் சொல்லணும்னு வரும், ஐயோ சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்கிற நாம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டேன், நன்மை கருதி சொல்லியிருக்கேன். பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்க்கையை உன்னதமான நல்ல ஒரு வாழ்க்கையாக, ஒரு மனநிறைவான வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றின முதல் நூல் திருக்குறள். ஆன்மீக நூல் நான் மடியில் வச்சு திருமந்திரத்தை எவ்வளவோ வாசித்திருக்கேன். என்னை ரொம்ப ரொம்ப நல்ல செம்மைப்படுத்தின ஒரு ஆன்மீக நூல் திருமூலர் எழுதிய திருமந்திரம். திருமூலரை நான் ரொம்ப நினைப்பேன். திருமந்திர பாடல்கள் நிறைய பாடல்களை நான் மனனம் செய்து வச்சுருக்கேன். தோணும் போதெல்லாம் அதை நான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவேன். அப்போ பாருங்களேன், நம்மளோட அந்த புண்ணிய காரியம் எப்படி இருக்கணும்? முதல்ல நம்மளோட மனசு செம்மையாக இருக்கணும், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும். அதை பாடல் மந்திரத்தில் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு.
வேண்டியவர் வேண்டாதவர் என்று வேறுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுத்து உதவி வாழ சொன்னவர் நம்மளுடைய திருமூலர். எப்படி நம்ம சேவை செய்யணும் அப்படின்றத எளிமையா அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் உரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. பூசைக்கு இறைவனுக்கு பாலும் தேனும் பல வண்ண மலர்களும் வேண்டாம், பச்சிலையே போதும், இதுவே பெரிய பூசை. பசுவுக்கு ஒரு வாய் உணவு, இதுவே சிறந்த அறம். நாம் உண்ணும் போது ஒரு உருண்டை சோறு இல்லையென்று வருவோர்க்கு ஈவது, இதுவே உயர்ந்த தானம். எல்லோரிடமும் அன்பாய் இருத்தல், இதுவே உன்னதமான வாழ்க்கை என கூறும் திருமந்திர தமிழ் ஞானம் தமிழ் உலகுக்கு உதவிய மணி மகுட சிந்தனை. பொன்னாசையாலும் பெண்ணாசையாலும் மண்ணாசையாலும் மனத்துள்ளே எழும் ஆசைகளை துன்பத்தின் விளைநிலம் என்றே எல்லாரும் சொன்னார்கள். புராண இதிகாச கதைகளிலே பொதிந்து வைத்தார்கள். திருமூலர் ஒரு படி மேலே போய் ரொம்ப அருமையான பாடல், இந்த பாடலை நான் அடிக்கடி நினைப்பேன், மாணாக்கருக்கு சொல்லித் தருவேன். ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமே. இதில் 3வது அடி மந்திரத்தையும் 4வது அடி மந்திரத்தையும் சொல்லி ஆகணும். இப்போ நகை வேணும் அப்படின்னு நினச்சா அதற்காக நம்ம நிறையா என்ன செய்வோம், உழைப்போம், உணவை கூட சரியாக எடுத்துக்க மாட்டோம். அந்த நகை மேலே சிலருக்கு ஒரு போதை இருக்கும், புடவை மேலே ஒரு போதை இருக்கும், சிலருக்கு ஆண்களுக்கு நிலங்கள் வாங்கணுன்ற ஒரு போதை இருக்கும், இல்லை வேற ஏதாவது எதனாலும் இருக்கலாம். அப்போது ஒன்றின் மீது ஆசை வந்தால் அதனால் நம்மளுக்கு துன்பந்தான் வரும். அதெல்லாம் வேண்டாம், நகையெல்லாம் வேண்டாம், புடவையெல்லாம் ஒரு அளவாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதில் உள்ள விருப்பத்தை விட 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 உண்மையாகவே நம்ம ஆனந்தமாக இருப்போம். நம்ம திருமூலர் சிவபெருமானை நினைங்க, நல்லதை செய்யுங்க, உங்களோட வாழ்க்கை பேரானந்தமாக இருக்குங்கிறார். அதனால் இந்த மந்திரத்தை நாம் அனைவரும் மனனம் செய்ய வேண்டும். கடவுளிடம் கூட ஆசை வைக்காதீர்கள் என்கிறார். நியாயம்தானே? கடவுளிடம் பக்தி செலுத்தலாம், கடவுளிடத்து உண்மையான அன்பாக இருக்கணும், அன்பு வைக்கலாம். ஆசை எதற்கு வைப்பது? அல்லாமலும் அன்பு என்பது இந்த மந்திரத்தோட சூட்சுமா இதுதான். உள்ளம் சம்பந்தப்பட்ட அக உணர்வு, மனசுக்குள்ள சிவபெருமான் நினைக்கணும். ஆசை உடல் தொடர்புடைய புறப்பற்று. எனவே ஈசனிடம் கூட ஆசை வேண்டாம் என்கிற மந்திர வாக்கு மாபெரும் தத்துவ முத்திரை. அடுத்து ஒரு அருமையான திருமந்திரம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் சிவபெருமானை நினைக்கிறேன், நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்தேன், வாழ்கின்றேன், வாழ்வேன். அந்த இன்பமான வாழ்க்கையை சிவனருளால் நீங்களும் வாழணும் அப்படின்றத மந்திரத்தில் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இறைவனை நம்ம நினைக்க 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 திருமந்திரம், தேவாரம், திருவாசகம் எல்லாத்தையும் நம்ம படிக்க 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 நம்மளோட மனசு செம்மைப்படும், நம்மளோட மனசு பக்குவப்படும், நம்மளோட வாழ்வு சிறக்கும், நாம் மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்போம். பாடல்ல இதைத்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என தான் அருளியவை தமிழ் மந்திரங்கள், அதுவும் இறைவன் அருள் செய்தவை. இறைவன் அருள் கொடுத்திருக்காரு, இறைவனுடைய அருள் இல்லைன்னா முடியாதுன்றதை அவரே சொல்றாரு பாருங்க. எனக்காக அல்ல, எல்லாரும் இன்புற என்பதன் மூலம் திருமூலரின் ஆன்ம நேயம், எல்லா உயிர்களிடத்தும் அவர் கொண்ட அந்த ஆன்ம நேயம், 6 உயிர்கள் அனைத்தினிடத்திலும் வைத்த பேரன்பு, மெய் பக்தி, திருமூலரை அருட்கவியாக ஞானியாக கொள்வதை விட அன்பே சிவமாக அறிவே தவமாக கொண்டு வாழ்ந்த ஞான தவ யோகம் யாரு அப்படின்னா திருமூலர். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. அவர் வாக்கான திருமந்திரம் தமிழ் செய்த தவம், தமிழர் செல்வம் என்று கொள்வதே மிக மிக ஏற்புடையதாகும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே.
தன்னோட பணி அவர் அழகா சொல்றாரு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனா நல்லா இருக்கேன். இறைவனோட படைப்பு ரொம்ப சிறப்பானதா இருக்கு. நான் இருக்கிறதுனால, இறைவனுடைய அருள் எனக்கு கிடைச்சதுனால நான் திருமந்திரத்தை எழுதியிருக்கேன், தமிழ்ல அற்புதமா செய்திருக்கேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் சிவனுடைய அருள் தான்ங்கிறாரு என்று தன் படைப்பின் நோக்கத்தையும் பிறப்பின் காரணத்தையும் பாரறிய பிரகடனப்படுத்திய திருமூலர் மானிட சிறப்புக்கு மகத்துவம் சேர்த்த மனிதர். நல்ல ஒரு மனிதர் அவர், நல்ல ஒரு சித்தர் அவர், நல்ல ஒரு ஞானி அவர், சொல்லிட்டே போகலாம். திருமூலரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத நான் முழுக்க படிச்சிருக்கேன். அது என்னை நல்வழிப்படுத்தினது. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானா நன்னையும் செய்து விடல்னு திருக்குறள்ல படிச்சிருக்கேன். மனசு வராதுதான், சாதாரண மனுஷி தான் நான், இருந்தாலும் இல்லை, அவங்களோட இயல்பாக பேசுவோம், அவங்களுக்கு உதவினா செய்வோம். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, சிவசிவான் அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் ஆன்மீக நூல்கள் வழி காட்டியதால தான். அதனால தான் இவர் வாழ்க்கை மொத்தமும் இந்த பிரபஞ்சத்துக்கானதாக இருந்தது, மக்களை நல்வழிப்படுத்துவதா இருந்தது. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன் கொழுந்தன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருள் அதுவாமே. இவ்வுலக வாழ்வில் ஆன்மாக்கள் இன்பம் எய்தி இருக்க பல வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளான் இறைவன். என்றாலும் வாழ்வு துன்பம் நிறைந்ததாய் உள்ளது. மனித வாழ்க்கை பெரும்பாலும் துன்பம்தான். இதற்கு காரணமான வினை தொடர்புகளும் பலவாக உள்ளன. எனவே ஆதியான பரம்பொருளோடு அன்பினால் இரண்டர கலக்கும் அந்த உயிர்களுக்கு இறைவன் முன்பு தந்த இந்த பிறவி முடிவடையும், இனி பிறவி இல்லையாகும். மனித பிறவி மகத்துவமானது. சிவபெருமான் திருமந்திரத்துல ஒரு மந்திரம் உண்டு, நான் அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். சிவபெருமான் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் நம்மை மதித்ததாலும் நம்மை மனிதனாக படைத்துள்ளாராம். இந்த மந்திரத்தை நான் மனப்பாடம் பண்ணல, ஆனால் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட திருமந்திர மந்திரத்தை படிச்சிருக்கேன். ஒரு 100க்கு மேலே கூட என்னுடைய 5 கட்டுரை நோட்டில் எழுதி பாட்டும் பொருளுமா, பாட்டுன்னு சொல்லக்கூடாது, மந்திரத்தையும் பொருளுமா நான் எழுதியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பிடித்தது, அவ்வளோ ஒரு புரிதல் அதில் இருந்தது. அதனால் நான் நினைப்பேன், இந்த பிறப்பு ரொம்ப நல்ல பிறப்பு, முடிந்த அளவுக்கு நாம் நல்லதை செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கண்குளிர கண்டேன் வாசம் வீசும் கொன்றை மலர் மாலை சூடிய பரமன் திருவடிகளை கண்களால் கண்டு கழித்தேன். சிவபெருமான அவர் பார்த்திருக்காரு, அதை அப்படி பதிவு பண்றாரு பாருங்க மந்திரத்துல. யானை தோல் உடை அணிந்த அரண் அழகிய திருவடிகள் இரண்டை என் உள்ளமாகிய தாமரை மலரில் வாழ்கின்ற உண்மை பொருளை என் அகக்கண் கொண்டு கண்டேன். அதைத்தான் நான் சொல்லுவேன், மனசை பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே எது இருக்கக்கூடாதுன்னா பொய், களவு, காமம், கோபம், வஞ்சம், சூது, புறம் கூறுதல், புகழ்தல், இகழ்தல், பொறாமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே உண்மையாக நேர்மையாக இருக்கணும், நன்மைகளை நம்ம செய்யணும். அதைத்தான் அவர் நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு. இத்தனை அருங்காட்சிகளையும் நான் என் மனத்தில் அவனிடம் செலுத்திய அன்பாலே அடைய பெற்றேங்கிறார். திருமூலர் சிவபெருமானிடத்து அன்பா இருந்திருக்காரு, உண்மையான பக்தியா இருந்திருக்காரு. அதனால சிவபெருமானுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவன் திருவடி துணை பெற்றேங்கிறார். எப்போதும் அவரையே நினைக்கிறதுனால சிவனுடைய துணை அவருக்கு கிடைச்சது. அந்த மந்திரத்துல எழுதுறாரு பாருங்க, அருமையான ஒரு மந்திரம். துணை அதுவாய் வரும் தூய நற்ஜோதி, துணை அதுவாய் வரும் தூய நற் சொல்லாம், துணை அதுவாய் வரும் தூய நற்கந்தம், துணை அதுவாய் வரும் தூய நற்கல்வியே. ஞான கல்வி நன்கு அடைய பெற்றவர்களுக்கு அகத்துள் சிவகாட்சி தெரியுங்கிறாரு. ஏன்னா அவர் பார்த்திருக்காரு, அதனால சொல்றாரு. உள்ளத்தில் தோய்ந்த சிவகாட்சி தூய மணி போல் ஒளி வீசி திகழும். இப்படி சோதி ஒளியும் சிவகாட்சியும் சித்திக்க பெற்றவர்களுக்கு பக்குவப்பட்ட மனம் ஏணி போல் இருந்து அவர்கள் மேன்மையடைய துணை செய்யும் என்கிறார் திருமூலர். இதான் வாழ்வியல், நமக்கு அவர் வழிகாட்டுறாரு. எனக்கு பிடித்த ஒரு மந்திரம், என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு வெறுப்பு, ஏன் தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் இதை சொல்லிக்குவேன். நான் கொஞ்சம் பணிகளை செய்ய கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறேன் அப்படின்னா இதை நான் சொல்லிப்பேன். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானு,
துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. கல்லூரியில தொடக்க வகுப்பு இதை சொல்லித்தான் இதற்குரிய விளக்கமெல்லாம் சொல்லி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவேன் நான். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், இதனோட ஒவ்வொரு பொருளையும் நான் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு பயனுடையதாக இருக்கும். ஒருவனுக்கு இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வருவதில்லை. அதுபோலவே பகையும் நட்பும் ஆகிய இவையும் அவன் தானாகவே தேடிக்கொண்டவை. இப்பிறப்பிலும் இனிவரும் பிறப்பிலும் அவன் அடைய உள்ள இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு வேறு யாரும் காரணமில்லை. அது உண்மை. நான் இதை புரிஞ்சுக்க பல ஆண்டுகள் ஆச்சு. நான் தவறே பண்ணியிருக்க மாட்டேன். என்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா, ஏன் சிவா நான் தான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் நல்லபடியாகத்தானே செய்தேன்னு நினைப்பேன். ஏன் எனக்கு நான் செய்யாத போது எனக்கு இப்படிலாம் நிகழுது கஷ்டங்கள் நினச்சிருக்கேன். ஒரு சிலர்கிட்ட பகிர்ந்திருக்கேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, முற்பிறப்பு, இப்பிறப்பு, மறுபிறப்பு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இறைவனுடைய அருள் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது எப்பயுமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எல்லாம் சிவன் அருள்னு அவர் மேலே நான் சொல்லிட்டு சரணாகதி தத்துவம் தான். அப்படியே எல்லாம் நீ ஒன்று செயல்ப்பா, நீ பார்த்துக்கோப்பா, எதுனாலும் ஒரு கணக்கு இருக்குப்பா அப்படின்னு நானே மனசை தேர்த்திக்குவேன். அதற்கான மோசமான வினைகள் எதையுமே யாரிடத்துமே நான் காட்ட மாட்டேன். பொறுமையா, அமைதியா, நிதானமா அப்படி இருந்துக்குவேன். இதெல்லாம் நான் இந்த திருமந்திரத்திலிருந்து மற்ற நூல்கள்ல இருந்து தேவார திருவாசம் எல்லாத்துலேருந்துமே நான் கற்றுக்கிட்டதான். அதனால அவர் இந்த பாடலை எழுதி புத்தகத்தில் படித்ததும் இது நம்மளுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தும். நம்ம இதை மனனம் பண்ணிக்கணும், அப்பப்போ சொல்லிக்கணும்னு நினச்சி இந்த பாடலை நான் மனப்பாடம் பண்ணேன். அப்போது நம்மளுடைய எல்லா செயலுக்கும் நாம தான் காரணம். அதைத்தான் அவர் அழகா எழுதுறாரு. அவனே காரணம். இப்பிறவியில் அவன் செய்யும் நன்மை இப்போது மகிழ்ச்சியையும் இனிவரும் பிறப்பில் இன்பத்தையும் தரும். இதை போலவே அவன் செய்த பாவ வினைகளின் பயனை அவன்தான் அனுபவித்து தீர்க்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் துணைக்கு அழைக்க முடியாது. யாருக்கும் அதை பங்கிட்டு தரவும் இயலாது. இந்த உண்மைகளை உணர்ந்த மனிதன் வாழ முற்பட்டால் அவனுக்கு தலைவன் அவனேதான். நமக்கு நாமே தலைவன் தான். கடவுளை நினச்சிக்கணும், நல்லதை நம்ம செய்யணும். நம்மளை அறியாமல் இல்லை தெரிஞ்ச ஒரு தவறு செஞ்சுட்டோன்னா இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நமக்கு நாமே தலைவன் அப்படிங்கிறாரு நம்ம திருமூலர். அவனை வேறு யாரும் தலைமை கொள்ள இயலாது. ஆமாம், இப்போ நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்ய மாட்டேன். இப்போ நம்ம தானே. இந்த புரிதல் இருந்தாலே எல்லா மனிதர்களும் நல்லவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பொறுமை. அது அழகா பொறை உடைமை அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம ஒரு மந்திரத்தை பார்க்கலாம். அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும், பெருமை வல்லான் பிறவிச்சுழி நீந்தும், உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும், திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. பெரியவர்கள் பெருமையும் அருமையும் அறிந்து உணர்ந்து அவர்களை துணை கொள்ளும் வல்லமை பெற்றவன் கலைகளிலும் ஞானத்திலும் தேர்ந்தவனாக இருப்பான். முதல்ல திருமூலர் நம்ம நந்தி தேவர், அவருக்கு முன்னாடி இறைவன், இவங்களுடைய ஞானத்தை பெற்றவர். அதனால அவர் உணர்ந்து எழுதியிருக்காரு. பெருமைப்பட்டு கொள்ளத்தக்க ஞானத்தை மட்டுமே பெற்றவன் பிறவி அலை ஆற்றில் ஆழ சுழியிலிருந்து நீந்தி கரையேறுவான். பரம்பொருள் அருளை உரிமையோடு பெற வல்லவன் உலகம் உள்ளளவும் அழிவின்றி இருப்பான். நானோ அருமை பெருமை உரிமை மூன்று பெற்ற பெரியோர்கள் துணையை பெற்று பெருமை அடைந்தேன் என்கிறார் திருமூலர். அறிவு ரொம்ப முக்கியன்றத அறிவு உதயம் அப்படின்ற தலைப்புல ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. முதல்ல நம்மளை நாமே அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்தோம், அதுல எது சரி எது தவறு, எப்படி வாழ்ந்தோம், இனி எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நம்மளை பத்தி முதல்ல ஒரு மதிப்பீடை நம்ம வச்சுக்கணும். அது நல்லதா இருக்கணும். கோபப்பட்டோன்னா கோபப்படக்கூடாது. அநியாயத்தை தட்டி கேட்கணும், அது தேவையான ஒன்று தான். தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. பிறரை வார்த்தையாலோ ஒரு செயலாலோ துன்புறுத்தக்கூடாது. மனத்தாலோ அவங்கள கெட்ட வண்ணம் நினைக்கவும் கூடாது. அப்போ நம்மளே செம்மைப்படுத்திக்கணும். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தன்னை கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்பத்தான் நம்மளுடைய இந்த உயிர் பரம்பொருள் ஆகிய சிவனுக்கு உரியது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். அப்போ சிவன் இருக்கிற இந்த உயிரை நாம நல்ல வண்ணம்
வச்சுப்போம். எப்படின்னா உடம்பையும் நல்லா பார்த்துப்போம், நம்மளோட மனமும் நம்மளோட சொல்லும் நம்மளோட செயலும் உன்னதமாக இருக்கும், நிறைய உயிர்களை நம்ம வாழ வைப்போம். 6 உயிர்கள் தன்னை உணர்ந்தறியும் அறிவை பெற்று விட்டால் பிறந்து பிறந்து இறக்கும் துன்பத்தை அடைய வேண்டுவது இல்லை. நல்லதா செஞ்சோம் அப்படின்னா புண்ணியம்தான், நிறைய புண்ணியம்னா அடுத்த ஜென்மம் கிடையாது, இறைவனுடைய திருவடி நிழல்ல நாம சேர்ந்துருவோம். ஆனால் இந்த மனிதன் இது தெரியாமல் தன்னை தான் உணரும் ஞானம் பெறாமல் வீணாக கெட்டு அலைகின்றான். தன்னை தானறியும் அறிவை சீவன் பெற்றுவிட்டால் பிறகு அச்சீவன் தன்னை சிவனுக்கு அர்ப்பணித்து கொள்ளும் என்று வாழும் நமக்கு வழிகாட்டியாக மந்திரத்தை படைத்துள்ளார் நம்முடைய திருமூலர். நம்ம உள்ளத்துக்குள்ள சிவன் இருந்து நமக்கு அருளை தருவான். ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் இது. புலன் இச்சைகள் அடங்க மனம் சிவ சிந்தனையில் பொருந்தி எல்லாம் அவன் செயல் என்று நாம வாழ வேண்டும் என்று நமக்கு நல்லறிவை நல்கியுள்ளார் நம்முடைய திருமூலர். என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன், என்னை அறிந்திட்டு இருந்தாலும் கைவிடாது என்னை விட்டு என்னை உசாவுகின்றானேன்னு அவரே அவரோட அனுபவத்தை எழுதுறாரு. நான் என்னை இவ்வளவு காலமும் உணர்ந்து அறியாது இருந்தேன்னு திருமூலர் சொல்றாரு. அவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவரே அப்படி சொல்றப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். நான் யார் என்பதை உணர்ந்து அறிந்து கொண்ட பிறகு நான் எதையும் அறியவில்லை, புதிதாக எதையும் நான் அறிந்து கொள்ள தேவையில்லாது போனது என்பது குறிப்பு. ஒரு கால் நான் என்னை அறிந்து உணராமல் அறியாமையில் உலகியலில் அழுந்தி கிடந்திருந்தாலும் இறைவன் என்னை கைவிட மாட்டான். எவ்வளோ ஒரு நம்பிக்கை இறைவன் எடுத்து. நான் சரியில்லைனாலும் இறைவனே என்னை ஆட்கொள்வான்னு அவர் நினைக்கிறார், தன்னை அறிய செய்திருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எப்படி என்றால் அப்பரம்பொருள் என்னுள்ளே இருந்த என் இன்ப துன்பங்களை என் வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறான்னு அவர் அருமையா சொல்றார். எவ்வளோ ஒரு உன்னதமான படைப்பு திருமந்திரம். நாம எல்லாருமே திருமூலர் அருளிய திருமந்திரத்தை படித்தால் ஞானம் கிடைக்கும், நம் வாழ்வு சிறக்கும், நல்வழி பிறக்கும், திருநாளும் மிக விரைவில் வந்து சேரும். அது வரும் நாளை எண்ணி தவம் இருப்போம், திருமூல ஞான நெறி வளர்ப்போம். வணக்கம். வாய்ப்பு நல்கிய நல் உள்ளங்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். வாழ்க தமிழ், வளர்கள் திருமந்திரம். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. திருமூலர் அருளிய திருமந்திரமும் வாழ்வியலும் மிக சிறப்பான ஒரு உரை. இந்த தலம் தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கிறது. இதில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நல்லுள்ளங்கள் சிவன் அருளால், திருமூலர் அருளால் திருமந்திரத்தை நன்கு ஆராய்ந்து திருமந்திரத்தை வாழ்வியலாக கொண்டு வாழக்கூடிய நபர்களை ஒவ்வொரு தருணத்திலும் இந்த தலத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது சிவனுடைய பேரருளால். அந்த வகையில் இன்று இந்த தலத்துக்கு மிக சிறப்பாக திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நல்ல ஒரு உரை, நிறைய மந்திரங்களை மேற்கோள் காட்டி உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி அதை கடைபிடித்து வரீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஐயா அழகேசன் ஐயா, நீங்கள் தொடரலாங்க. நன்றிங்கம்மா. உண்மையிலே இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஒரு தமிழ் அறிஞரின் ஒரு பெரும் பேராகவே இந்த தலம் எண்ணி பெருமை வருகின்றது. இத்தனைக்கும் ஆக்கம் ஊக்கம் அளித்து இந்த ஒரு மாதம் ஒருத்தரை நாம் உண்மையிலே சிறப்பிக்க வேண்டும், தலத்துக்கு சிறப்புரை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பயனடுத்தி செல்கின்ற தாயரனையா அவர்கள் இந்த தருணத்திலே நினைத்து அவருக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றோம். எப்பொழுதும் எங்கள் உடனே இருக்கின்றேன் என்று கவியரசி அவர்கள் எந்த வேலை நேரத்திலும் இந்த தலத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எங்களோடு பயணிக்கின்ற இந்த நேரத்திலும் கிருத்திகா அம்மா அவர்கள் சொல்லவே வேணாம், தினசரி வாழ்க்கை செய்கைகளை செயல்பாடுகளை இணைத்து திருமந்திரத்தோடு இணைத்து எங்கள் அருள்வழியில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களுக்காகவே இந்த தலத்தில் தமிழ் ஆசானாக பரிணமிக்கின்ற அர்த்தனரை அவர்களையும் மீண்டும் வணங்கி, வேற கருத்துக்கள் கீழே இருக்கிற நண்பர்கள் யாராவது தெரிவிக்கணும்னா அம்மையாரை தெரிவிக்கலாம். மிக்க நன்றி.
மிக ஆழமான உரை. நன்றி விஞ்சா கௌரி அம்மா. உண்மையிலேயே உங்களை இங்க சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. திருமந்திரத்துல ஆழமான ஒரு பார்வை, அதுவும் பரந்துபட்ட பார்வை, எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து ஆழமா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதோட உங்க குரல், அதுல இருந்த தெளிவு, அதுல இருந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆளுமை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க தொடர்ந்து வரணும். இந்த மாதிரி திருமந்திரத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்கள், சுவாசமாக எடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த தளத்திற்கு தேவை. இன்னும் நிறைய பேர் அதை இன்ஸ்பயர் பண்ணோம். உங்களுடைய இந்த ஆழமான உரைக்கு மிக்க நன்றி. ஆளுமை நிறைந்த அந்த உரை எங்களுக்கு தந்தமைக்கு இந்த தளத்திற்கும் உங்களை அறிமுகம் செய்த திரு லயனையா அவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து வாங்க, உங்களோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறோம். நன்றி அம்மா. இன்று நான் பீதாம்பரக்கண்ணன் பேசுறேன். இன்று சிறப்பு விருந்தினராக பகிர்ந்து கொண்ட அம்மையார் விந்தியா கௌரிங்களா, அதாவது தவறா இருந்தா மன்னிக்குவோம். அவர்களை வந்து அன்போடு இந்த தளத்துக்கு வரவேற்று இந்த உரைகள், அதாவது ஔவையார் அம்மையார் சொல்லுவாங்க, நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு அங்கே புசியமாம் தொல்லுலகின் எல்லார் ஒருவர் உலர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதாவது ஒருத்தங்க இருந்தா போதுமா அந்த வான் உலகம் வந்து புவி உலகத்துக்கு வந்து மழை வந்து பொழியும்னு சொல்லிட்டு, அப்போ இது மாதிரி தமிழ் அறிந்த தெரிந்த அதனோடு கலந்து வாழ்கின்ற மக்கள் ஒருவர் இருந்தா கூட அந்த மக்களுக்காக இறைவன் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறதுக்கு உண்டான பொருளை வந்து உணர்த்துவாரு நமக்கு. இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தியே இப்பதான் அவங்கள நான் பாக்குறேன். ஏன்னா 2-3 நாளுக்கு முன்னாடி நான் வரல. நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு தமிழ் பற்று, நல்ல ஒரு மந்திர பரந்த மனசு, எப்படிலாம் இருக்கணும், எந்த இடத்துல எந்த பாடல் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு மிகுந்த ஆளுமை மிக சிறப்பாக இருந்தது. உங்களுடைய உரையாடலும் சரி, உங்களுடைய பாடலும், உங்களுடைய அந்த கவித்திறன், அந்த பேச்சு, அதாவது தமிழ் மீது எவ்வளவு பற்று இருந்ததுன்னா அந்த பேச்சு வந்து அப்படியே சரளமா வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்க கேட்க மனதுக்கு இனிமையா இருந்தது. இன்றைய தமிழ் வருடத்தின் முதல் நாள், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள்ல நீங்க கொடுத்த அந்த திருமந்திரம், அதாவது எத்தனையோ நூல்கள் இருக்கிறது, அந்த நூல்கள் இருந்தாலும் இப்போ பகவான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு முறை கொடுத்துருவாரு. நான் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தவங்க கிட்டதான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லா நம்ம இந்து மதத்துல புராணகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும். அது போல பகவான் வந்து நந்திக்கு கொடுத்துருவார். நந்தி பகவான் வந்து திருமூலருக்கு கொடுத்துருவார். திருமூலர் வந்துதான் வந்து நிறைய சீடர்களை உருவாக்கி 4 திசைகளிலும் அனுப்பி அதை பரப்ப சொன்னார். அப்படி இன்றளவும் இந்த கணநரமும் வந்து பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாருன்றத இது போல ஒரு சொற்பொழிவு, இது மாதிரி ஒரு அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்கன்றத இது மூலமா நம்ம உணர்ந்துக்கலாம். திருமூலருடைய பணி வந்து இந்த யுகங்கள் பேராழின்னு சொல்லுவாங்க, அது வந்து அடுத்த யுகங்கள் தொடர்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும்ன்றத வந்து நம்ம உணரக்கூடிய தருணமாக இது அமைகின்றது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வணங்கி மகிழ்கின்றேன். வயதில்லை என்றாலும் வாழ்த்துக்கள். இதை அறிமுகப்படுத்தி நமக்கு இந்த தளத்துல எனக்கு வந்து பங்கேறதுக்கு வந்து வாய்ப்பு அளித்த இந்த கவியரசு ஐயாவுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா அர்த்தநாரி ஐயா, கீழே இருக்கிற அன்பர்கள் யாராவது கருத்து தெரிவிக்கணும்னா ஹேண்ட் ரைட் பண்ணலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார், நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வர வேண்டுகிறோம். நன்றி.
நன்றிங்கம்மா. அன்றைக்கு தமிழ் புத்தாண்டு உண்மையிலே ஆரோக்கிய பிரிட் ஐயா அவர்கள் தான் அந்த நம்பரை கொடுத்து அம்மாவை கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க ரெடியா இருக்கிறாங்க 2 மாசமா. சார் நான் தலைப்பு ரெடி, நீங்க எப்போனாலும் கூப்பிடலாம் அப்படின்னு எப்பவும் தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னை வெளிப்படுத்தி திருமந்திரத்தை எங்களுக்கெல்லாம் அருமையாக வழங்கிய தங்களை மீண்டும் ஒரு வணங்கி தாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த தளத்துக்கு வந்து இன்றைக்கு சொன்ன மந்திரத்துடைய பொருள் கூட வித்தியாசமான கோணமாக அமைந்துள்ளது. இந்த தளத்துக்கு பெருமையே அவரவர்கள் வெவ்வேறு கோணங்களில் இந்த பாடல்களை டீகோட் பண்ணி சொல்ல விஷயங்கள் தான். திருமந்திரத்தை அவ்வாறாக உயிப்பதற்கு தாங்களும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த தளத்துக்கு வந்து எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஏற்புரை வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டுகிறேன். மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்களோட வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. அதன் மூலம் நான் இன்னும் நிறையா திருமந்திரங்களை படித்தேன். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சதை மனம் விட்டு நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டேன். வாய்ப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிங்க ஐயா. ஆனால் உண்மையாகவே என்னோட மனசை, என்னோட வாழ்க்கையை, என்னோட செயலை, என்னோட சொல்ல எல்லாத்தையுமே நல்லா மாற்றினது திருமந்திரமும் திருக்குறளும் தான் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தொடர்ந்து உங்களுடைய அந்த திருமந்திர விளக்கத்தை எல்லாம் கேட்குறேன் ஐயா. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க்கையில ரோல் மாடல் வேணும்பாங்க, யாரை பின்பற்றலாம். அதுதான் நடுவில் கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலைமையா இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையும் இழைத்து அதிலே தான் வந்து தனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் கூட எப்படி நான் அதில் ஓவர் கம் பண்றேன் அப்படின்னு ப்ராக்டிக்கலா சொல்லி நம்மளை எல்லாம் வாழ்வியல் பற்றி சிந்திக்க வைத்த அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் இந்த தளத்தின் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தளத்துக்கு வந்து மந்திரத்தை அன்றைய மந்திரங்களையும் தெளிவுபடுத்த உங்களை மிக்க ஆர்வலோடு எதிர்பார்க்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா? நன்றி. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.